ஏன் இங்க இருந்து கேட்டா ஒத்த தட்டம் சொல்லு. இங்க எல்லாம் டைமென்ஷனா தெரியும். ஓகே சொல்லமா. உங்க அண்ணே அவன் தான் கதவை திறந்து விட்டான். ஏய் திருப்பா. சரி இப்போ வந்து நான் இல்லடா பிரேம்ல நான் வந்துட்டேன்டா. இப்ப சொல்றா. அது பண்ணா நம்ம. ஓ ஓ டக் டக் டக். டான் 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 டடடட நாட் 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 டான் 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 டடடட டான் 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 டடடட டுடுடுடுடு. சமைக்க தெரியாம இல்ல, பண்றது இல்ல, அதனாலதான் பண்ண ஆரம்பிச்சேன். ஷெஃப் YKU அப்படியே லெஃப்ட்டுக்கா தள்ளிட்டேன். சிக்கனே சாப்பிடக்கூடாது அப்படின்னு நான் ஒரு கொள்கையோட இருக்கேன். இப்போ வந்து சாப்பிட போறீங்களா? டேஸ்ட் பண்ணணும் இல்லையா? ஆஃப் கோர்ஸ். கொள்கை கொண்டீங்களே. அதாவது சிக்கனா சாப்பிடக்கூடாது, சிக்கன் சாப்பிடலாம். இருந்துச்சா? என்ன ப்ராப்ளம் உனக்கு சொல்லு. Tastefully with Divya and Chef YKU. ஓகே, இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான ரெசிபியோட நாங்கள் வந்திருக்கோம். வாட் இஸ் த ரெசிபி? இன்னைக்கு நம்ம வந்து ஒரு சூப்பரான கேஜுன் சிக்கன் செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து நான் நிறைய கேள்விப்படாத ஒரு சிக்கன் ரெசிபியாக இருக்குது. ஸோ டெல் மீ மோர் அபவுட். இப்போ வந்து சமீபத்தில் நிறைய இடங்கள் இது ரொம்ப பாப்புலராக இருக்குது. ஸோ அப்படி நம்ம சேனல் நிறைய பேர் கேட்டிருக்கனால தான் இன்னைக்கு நம்ம இந்த ரெசிபி செய்யணும். ஃபைன் டைனிங் ரெஸ்டாரண்ட்ஸ்ல நிறைய கிடைக்கும். ஓகே. அண்ட் இந்த கேஜின் சிக்கன் அப்படின்னு இந்த ரெசிபி நம்ம கேஜின் ஸ்பைஸ்னு ஒன்று ஆட் பண்ணுவோம். ஸோ அந்த கேஜின் ஸ்பைஸில் என்னென்ன இருக்குன்னா பாப்ரிகா பவுடர், அதுக்கப்புறம் கார்லிக் பவுடர், ஆனியன் பவுடர், இந்த மாதிரி ஒரு சில பவுடர்ஸ் ஒன்றா மிக்ஸ் பண்ணி அதை வச்சு இதை ரெடி பண்ணுவாங்க. ஓகே. அண்ட் அந்த ஸ்பைஸை யூஸ் பண்ணி தான் இன்னைக்கு இந்த சிக்கன் செய்யப்போம். சரிங்க, ஓகே. ஸோ முதலில் என்ன செய்ய வேண்டும்? ஃபர்ஸ்ட்டு வந்து இங்கே சிக்கன் வச்சுருக்கேன். ஒரு 3 சிக்கன் பிரெஸ்ட் வச்சுருக்கேன். சரி. ஸோ இதில் வந்து தேவையான அளவு உப்பு, ஸோ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணியாச்சு. அடுத்து ஒரு அரை டீஸ்பூன் அளவு மிளகுத்தூள், பேப்பர். ஆமாம். அதன் பிறகு ஒரு அரை டீஸ்பூன் அளவு ஆரிகேனோ, கடைசியாக அரை டீஸ்பூன் அளவு லெமன் ஜூஸ் சேர்த்து ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து சும்மா மேரினேட் பண்ணிக்கணுமா? ஆமாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது வந்து கரெக்டாக ஒரு 15 to 20 மினிட்ஸ் எல்லாம் மேரினேட் பண்ணிக்கலாம். ஓகே. அதுக்கப்புறம் அடுத்து என்னன்னு பார்ப்போம். சரி. சரி, இப்போ நம்ம சிக்கன் நல்லா மேரினேட் ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம பேனில் போட்டு குக் பண்ண போகிறோம். அதுக்காக ஒரு பேனில் 2 to 3 டேபிள் ஸ்பூன் அளவு ஆலிவ் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஏன் இந்த ரெசிபிக்கு வந்து ஆலிவ் ஆயில் ஸ்பெசிஃபிக்காக? இந்த ரெசிபிக்கு ஆலிவ் ஆயில் சேர்த்தோம் அப்படின்னா நல்லா இருக்கும். பட் இது இல்லைன்னா நம்ம ரிஃபைண்ட் ஆயில் ஆட் எனி ரிஃபைண்ட் ஆயில். ஓகே. ஸோ இது வந்து சும்மா சாட்டே பண்ணி எடுக்க போகிறோமா இல்லை எப்படி? ஆமாக்கா. ஸோ இப்போ அது வந்து குக் ஆகிற அளவுக்கு நம்ம இதை ஃப்ரை பண்ண போகிறோம். ஓகே. இது வந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு 13 to 14 மினிட்ஸில் ரெடி ஆகிடும். ஓகே. அதுக்குள்ள வேற ஏதாவது சைடில் ரெடி பண்ணணும்? எதுவுமே இல்லைக்கா, இது மட்டும் தான். அவ்வளோதானா? அவ்வளோதான். இது ரெடி ஆகிடுச்சுன்னா அண்ட் இது பேன்லேயே நம்ம சாஸ் ரெடி பண்ணி கடைசியாக சிக்கன் எடுத்து இதில் ஆட் பண்ணிடலாம். சரி, ஓகே. ஸோ ஒரு பக்கம் குக் ஆகட்டும். அதுக்கு பிறகு இதை நம்ம மறுபக்கம் திருப்பி விடலாம். சரி. ஸோ ஒரு பக்கம் சிக்கன் குக் ஆகிடுச்சு, அப்படியே மறுபக்கம் திருப்பி விடுறேன். ஸோ இந்த பக்கமும் நல்லா குக் ஆகட்டும். அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவோம். சும்மாலாம் திருப்ப வேண்டாம். சும்மாலாம் வேணாம். ஒரு பக்கம் குக் ஆகிட்டு நெக்ஸ்ட் சைட். கரெக்டாக தானே சொன்னேன்? கரெக்ட் தாங்க. ஓகே.
நம்ம சிக்கன் வந்து ரெடி ஆகிடுச்சு. அப்படியே எடுத்து வேற ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். இது அப்படியே சாப்பிட்டா நல்லாவா இருக்கும்? நல்லா இருக்கும். பச்சையாக இருக்காது உள்ள, ஐ மீன் டேஸ்ட்லெஸ் அப்படி கேட்குறேன். இல்லைக்கா அவ்வளோவா இருக்காது, ஏன்னா உப்பு, மிளகுத்தூள், லெமன் அதெல்லாம் போட்டிருக்கோம்ல. ஓகே, அதான் ஒன்றுமே இருக்காது. ஸோ இப்போ இதில் இங்கே கொஞ்சம் பால் இருக்குது. ஆமாம், பால் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஒரு 1 கப் மில்க். காய்ச்சாத பாலா காய்ச்சிய பாலா? காய்ச்சாத பால் தான். ஓகே. அடுத்து 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள். ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூளா இல்ல? ஆமாம். அடுத்து கேஜன் பவுடர். ஓகே, இது வந்து ரெடிமேடாக கிடைக்கும். ஆமாம், கிடைக்கும். அடுத்து 1/2 டீஸ்பூன் ஆனியன் பவுடர், 1/2 டீஸ்பூன் அளவு கார்லிக் பவுடர். ஓகே, ஆனியன் பவுடர், கார்லிக் பவுடர். ஒரு 1/2 டீஸ்பூன் பெப்பர் பவுடர். அப்புறம் மீதி இருக்க ஹெர்ப்ஸ். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு ஆரிகானோ. ஆரிகானோ. நெக்ஸ்ட் தேவையான அளவு உப்பு. இப்போ மிக்ஸ் பண்ணலாம். இது வந்து என்ன கன்சிஸ்டன்சிக்கு வரணும்? இது வந்து ஜஸ்ட் இப்போ பாயில் ஆகணும்க்கா. ஆனால் அதுக்கப்புறம் இல்லை வந்து மயோனைஸ் ஆட் பண்ண போகிறோம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு. ஸோ அப்போ வந்து நமக்கு ஒரு திக் கன்சிஸ்டன்சி வந்துடும். நம்ம ஆட் பண்ணியிருக்க இன்க்ரீடியன்ஸில் கூட பச்சை மணம் போகணும். ஸோ அது வரைக்கும் லைட்டாக அது கொதிக்க விடும். அந்த மிளகாய் தூள் அந்த இதெல்லாம். ஆமாம். Yeah, please tell me how long should it அதான்க்கா பச்சை மணம் போகிற அளவுக்கு ஒரு 2 to 3 minutes. அப்படி சொல்லு. இப்போ எனக்கு நல்ல வாசம் தான் வருது, எனக்கு இந்த வாசம் பிடிச்சிருக்கு. அப்படிங்களா? இப்போ நான் என்ன பண்ணணும்? இன்னும் கொதிக்க நல்ல வாசனை வரும். வெயிட் பண்ணணும் இப்போ. ஓகே, 3 to 4 minutes வந்து பாயில் பண்ண விடுங்க. ஓகே, ஸோ ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஓகே, அடுத்து கன்சிஸ்டன்சி காமிங்க யஷ்வந்த். எப்படி இதோ அதான் ஸ்பூன் எடுத்து காமிக்கிறேன். வச்சு அப்படியே நடிச்சிட்டான். கொஞ்சம் சாஸ் கன்சிஸ்டன்சியில் இருக்கும். சரிங்க, ஓகே. அண்ட் இது கூட கொஞ்சம் மயோனைஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, இது வந்து வெஜ் மயோனைஸா? ஆமாம், இது வந்து ஒரு 100 கிராம் மயோனைஸ்க்கா. ஓகே, வெஜ் அண்ட் நான்வெஜ் ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கலாம், அவர் கிடையாது. ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம குக் பண்ணி வச்சிருந்த சிக்கன் இருக்கு இல்லையா, அதை அப்படியே எடுத்து ட்ராப் பண்ண போகிறோம். ஓகே, இல்லை பிளேட்டில் வைக்கும் போது ப்ரெசென்ட் பண்ணுமா இல்லை இதுக்குள்ளாரே போட்டுருணுமா? எப்படி வேணா பண்ணலாம். இல்லை சோக் ஆகணும் அந்த மாதிரி இருக்கா? கொஞ்சம் ஊறிச்சா நல்லா இருக்கும். பட் அப்படியே இதை எடுத்து மேலே ஊற்றி சாப்பிட்றோம். ஓகே, சாப்பிட்டு பார்ப்போம். அதை வந்து கட்லாம் பண்ண வேணாம், அப்படியே போட்டுக்கலாம்க்கா. நம்ம போர்ஷன் பண்ணும்போது இல்லை சாப்பிடும்போது கட் பண்ணி ஓகே, இன்னும் கொஞ்சம் சாஸ் வச்சு சாப்பிட்டுக்கலாம். ஓகே. அந்த இது ஊற்றக்கூடாது இருக்குல்ல? அது வேணாம், வேணா ஊற்றிக்கலாம். வாவ், சாஸ் பாத். ஓகே, ஸோ இப்போ அப்படியே இதை எடுத்து அழகாக ஒரு பிளேட்டில் போர்ஷன் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். சரி, ஓகே. ரொம்ப ஈஸி சப்பே டிஷ், ரொம்ப சப்பையான டிஷ். ஆனால் டேஸ்ட் எப்படி இருக்கும் இப்போ நான் சாப்பிட்டு சொல்கிறேன். ஓகே, டேஸ்டிங் டைம். வேணும்னு நான் சாப்பிட போகிறேன்னு தெரிஞ்சு அது மாதிரி சில்லி ஃப்ளேக்ஸ் தூவி விட்டான். இல்லை அப்போதாங்க கொஞ்சம் அட்லீஸ்ட் காரசாரமாக இருக்கும், அதுக்காக தான். ஏன்னா இந்த ரெசிபிஸ் வந்து என்னதான் நல்ல ரெசிபிஸ், ஃபேமஸான ரெசிபியாக இருந்தாலும் நமக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும்னு தெரியாது இல்லையா? சரி, ஓகே, சாப்பிட்றேன். யம்மி, சூப்பராக பஞ்சியாக
காரம்லாம் இல்லை, ஆக்சுவலாக காரமே இல்லை, ரொம்ப சாஃப்டாக தான் இருக்குது, நல்லா இருக்குது சாப்பிட்டு, அப்படியே இதமாக இருக்குது. ஒரு சிக்கன் அண்ட் வித் போர்ஷன் ஆஃப் ரைஸ் கூட வந்து சாப்பிடும்போது இன்னும் சூப்பராக இருக்கும். மெக்சிகன் ரைஸ் அந்த மாதிரி வந்து நீங்கள் மேட்ச் பண்ணி இதை சாப்பிட்லாம். ஈஸியாக இம்ப்ரெஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரிலாம் டிஷ் பண்ணி அப்படியே Cajun chicken அப்படிலாம் சொன்னால் வா வாட் டிஷ் அப்படின்னு சொல்லி ஏமாந்துருவாங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி இன்னும் சூப்பர் ரெசிபியோட நானும் அக்காவும் உங்களை சந்திக்கிறோம். Until then, bye from Yeshwanth and Divya. This is yours tastefully. Bye.